ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பரவலாக எல்லோரும் பண்ணுற தப்பு, அது பேச்சு வழக்கிலையாக இருக்கட்டும், இல்லை எழுதும்போதாக இருக்கட்டும், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அதில் முக்கியமான சில மிஸ்டேக்ஸில் ஒன்று ரெண்டு மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, இங்கிலீஷில் அன்கவுண்டபிள் நவுன்னு இருக்குது. அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி நிறைய ப்ளூரல் ஃபார்ம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, அதாவது அதை வந்து எண்ண முடியாது. இவ்வளோ தகவல்ங்கிறது இத்தனை தகவல்னா அது நிறையாவும் இருக்கலாம், அது ஒரே ஒரு தகவலாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வார்த்தை வந்து ஒரு விஷயத்தையும் குறிக்கும், இல்லை பல விஷயங்களையும் குறிக்கும். ஸோ அந்த வார்த்தைக்கு நாம் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அதாவது எஸ் சேர்த்து அதை ப்ளூரலாக நம்மளால் பேச முடியாது. ஏன்னா அப்படி ஒரு வார்த்தையே இங்கிலீஷில் கிடையாது. இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒரு இல்லாத வார்த்தையை நம்ம எழுதினோம்னாலும் பேச்சு வழக்கத்தை பயன்படுத்தினாலும் அது ரொம்ப தவறு. ஸோ ஹீ கேவ் மீ சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஓகே, அவன் எனக்கு சில முக்கிய தகவல்களை கொடுத்தான். தமிழில் நம்ம தகவல்கள்னு சொல்கிறோமேனா ஆங்கிலத்தில் சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன்னு சொன்னாலே அது தகவல்கள்னு அர்த்தம். ஸோ சம் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் சில அப்படிங்கிற அர்த்தம். அப்போ சில அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றுக்கும் மேற்பட்டது. அப்போ சம்முன்னு வந்தால் இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு வரணுமா? வராது, இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா அந்த வார்த்தையே இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன், இட் இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். அதனால அதை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ ஹீ கேவ் மீ சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன்ஸ்னு ஒரு வார்த்தை இல்லை, நம்ம இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னும் சில அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது. லைக் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம சொல்லுவோம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கு இங்கே அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்னிச்சர்ஸுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இல்லை, ஃபர்னிச்சர் தான் இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர்னாலே அதில் சோஃபா, காட், டேபிள், சேர் எல்லாமே அதில் அடங்கும். அது வந்து சோஃபாவை மட்டும் குறிக்கலாம், இல்லை மற்ற எல்லாத்தையும் சேர்த்தும் குறிக்கலாம். ஸோ அதனால் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஐ லைக் த ஃபர்னிச்சர்ஸ் இன் யோர் ஹவுஸ்னால் தப்பு. ஏன்னா ஃபர்னிச்சர்ஸ்னு ஒரு வார்த்தையே இங்கிலீஷில் இல்லை. ஸோ ஃபர்னிச்சர்னு சொன்னாலே அது அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே குறிக்கும். ஸோ யூ ஷுட் சே ஐ லைக் த ஃபர்னிச்சர் இன் யோர் ஹவுஸ். ஓகே, இந்த மாதிரி இன்னும் அன்கவுண்டபிள் நவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் லக்கேஜஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா லக்கேஜஸ்ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லக்கேஜ்னாலே இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். இட் மே ரெஃபர் டு ஒன் பீஸ் ஆஃப் லக்கேஜ் or it may refer to more than one pieces of luggage. அங்கேயும் more than one pieces of luggage அந்த இடத்துல தான் சொல்லணுமே தவிர லக்கேஜஸ் சொல்லக்கூடாது. லக்கேஜஸ்ன்னு வார்த்தை இல்லை. ஸோ you are carrying a lot of luggage, please give me some அப்படி சொல்லலாம். you are carrying a lot of luggages சொல்லக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி வேறு என்ன வார்த்தை இருக்குன்னு பார்த்தா அட்வைஸ். He gave me a lot of advice. Lot of advices? No, wrong. Okay, he gave me a lot of advice. Okay, so news. Newsக்கு newses? No, அப்படி வார்த்தையே இல்லை, நியூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஓகே, this is a very common mistake that is done in both spoken and written English. இதை நாம தவிர்க்கணும்.